இது உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பதில்கள். இங்கே மற்றவங்க கேள்வி உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். போன பதிவில் பார்த்த விஷயங்களை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே டாப்பிக்காக இருந்தால் கூட விஷயங்கள் வேறு வேறு. அதனால் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னென்னா, கிரெடிட் கார்டு லோன் நோட்டீஸ் வந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதாவது கிரெடிட் கார்டுக்கு லோன் நோட்டீஸ் சார் இந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது, இந்த மாதத்தில் டீஃபால்ட்டு ஆக போகுது, இப்போ டீஃபால்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இதில் டீஃபால்ட் ஆகிடுச்சு சார், எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டீஃபால்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேங்கர் வந்து ரிமைண்டர் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. ஒரு ரிமைண்டர் நோட்டீஸுங்கிறது வந்து சட்ட விளைவை ஏற்படுத்தாது, அதுக்கு ஒரு சட்ட விளைவு கிடையாது. நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்கன்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து. எப்போவும் பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட், அதாவது நீங்கள் வந்து என்பிஏ ஆனதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வந்து சிவியராக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு மாதம் டியூ மிஸ் ஆச்சுன்னா தான் சிவியராக இருக்கும். ஒரு மாதம் டியூ கட்டி ஒரு 10 நாள் வரைக்கும் ஆச்சுனாக்கா அவங்க ஃபஸ்ட்டு ரிமைண்டர் தான் பண்ணுவாங்க. அந்த ரிமைண்டர் நோட்டீஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது லீகல் நோட்டீஸ் அல்ல. முதல்ல இவருக்கு வந்திருக்க நோட்டீஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேங்க்கில் வந்து ரிமைண்டர் பண்ண நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு லீகல் நோட்டீஸுக்கும் ஒரு ரிமைண்டர் நோட்டீஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ லீகல் நோட்டீஸுங்கிறது வந்து ஒரு வரி வச்சுருக்காங்க, ஒரு கோடு. அந்த கோடை தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு லீகலாக வந்து நோட்டீஸ் அனுப்புவான். அதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து ரிமைண்டர் நோட்டீஸ் தான் வரும். ஸோ அந்த ரிமைண்டர் நோட்டீஸுங்கிறது லீகல் நோட்டீஸ் இல்லை. லீகல் நோட்டீஸுங்கிறது என்னென்னா, ரீகால், டிமாண்ட் நோட்டீஸ், ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், இதுதான் லீகல் நோட்டீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரீகால் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இல்லை டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்குது. டிமாண்ட் நோட்டீஸ்னால் நீங்கள் இத்தனை தேதி வரைக்கும் இத்தனை ரூபா வந்து கட்டணும் அப்படின்றது டிமாண்ட் பண்ணுறது. ரீகால் அப்படின்னா நீங்கள் லோன் கட்டின வரைக்கும் போதும், நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, ஏன்னா பணத்தை முழுசாக கட்டி லோனை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் ரீகால் நோட்டீஸ். இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இதுதான். இது ரெண்டுத்துக்குமே கூட நம்ம வந்து ரிப்ளை கொடுக்காம கூட விட்டுடலாம். ஏன்னா அது கடன் வாங்கினோட மனநிலைமை பொறுத்து இருக்குது. ஒரு வேளை அவர் கட்டுறதாகவும் இருக்கலாம், இல்லை கட்ட முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டவே முடியாது அப்படின்னாக்கா அதுக்கு தனி வழிகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு டைம் தான் தேவைப்படுது, எனக்கு 1 மாதம் 2 மாதம் டைம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஆக இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கிரெடிட் கார்டு லோன் நோட்டீஸ் வந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. முதல்ல வந்திருக்கிறது லீகல் நோட்டீஸ் தானா நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சில பேர் பெரிய லோன் வாங்கியிருப்பாங்க, சில பேர் கம்மியாக கூட வாங்கியிருக்கலாம், இது பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு. ஆனால் லோன் நோட்டீஸ் வந்திருக்க நோட்டீஸே முதல்ல லீகல் நோட்டீஸாக செக் பண்ணிக்கணும். பெரும்பாலும் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்தோடனே சார் எனக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ரிமைண்டர் நோட்டீஸ் தான். கிரெடிட் கார்டு டியூஸை வந்து நான் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு பேங்க் நோட்டீஸ் விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக வந்து இவர் நிறைய லோன் வாங்கியிருக்காரு. அதாவது குட்டி ஆப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வாங்கியிருக்காரு. அதே போல் நிறைய வந்து பர்சனல் லோனு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு நிறைய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து நிற்கிது, கட்ட முடியாத சூழ்நிலை. ஸோ வந்திருக்கிறது அவருக்கு லீகல் நோட்டீஸ் கிடையாது, அது வச்சு ஜஸ்ட் ரிமைண்டர் நோட்டீஸு. வந்திருக்கிறது முதல்ல லீகல் நோட்டீஸாக இல்லையானது செக் பண்ணதுக்கப்புறமா லீகல் நோட்டீஸுக்கு செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்.